ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீஸை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த பிபிடி வந்து சின்ன பிபிடி தான், பட் இதில் கவர் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து 2 செமஸ்டர் பேப்பர், ஒரு பிஹெச்டி பேப்பரோட கண்டென்ஸ்டு வெர்ஷன். ஸோ அவ்வளோ விஷயத்தை கவர் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு 20 years ஆஃப் எவல்யூஷனையும் ஒரே ஒரு ஸ்லைடில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ கதை நம்ம பேச போகிறோம். ஸோ பி ரெடி ஃபார் இட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீசஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை எஸ்ஒய் சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர், இல்லைனா மைக்ரோ சர்வீசஸ், வெப் சர்வீசஸ், இந்த மாதிரி பல பேரில் வச்சுருப்பாங்க. இந்த இதில் வர மாதிரி நாகப்பதனி இந்த கேட்டகரியில் பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் என்னன்னு யாருக்கும் தெரியாது, எதுக்கும் அதை கேட்டால் சண்டை பெருசாக வரும். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன வந்து, இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி. ஒரு டெக்னாலஜி கிடையாது, நாட் அ ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி. ஏதாவது வந்து இது ஜாவாவில் பண்ணணும், இல்லை இது C++ல மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேர்டு கிடையாது இந்த சர்வீஸ்ன்னு எழுதும்போது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து இதோட அல்டிமேட் பர்பஸ் என்னன்னு மட்டும் பார்ப்போம். ஓகே, நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா அதோட அல்டிமேட் பர்பஸ் என்னன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரேதர் தென் கெட்டிங் மணி. ஓகே, மணி இஸ் நாட் அ பர்பஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதோட அல்டிமேட் பர்பஸ் வந்து ரீயூஸ். அதாவது ஒரு கம்பெனியில் வந்து எவ்வளோ ரீயூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து ரெண்டு விஷயம் நல்லது. கம்பெனிக்கு வந்து பிஸ்னஸ் காசு சேவ் ஆகும், இன்னொன்று வந்து பிரச்சனைகள் கம்மியாகும். ஒரு விஷயம் ரீயூஸ் பண்ணப்படுதுன்னா அந்த விஷயம் ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே, ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் ஒழுங்காக இருந்தால் கம்பெனி ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். கம்பெனி ஸ்டேபிளாக இருக்குன்னா இட் கேன் க்ரோ ஃபாஸ்டர். ஓகே, திங்க் இட் இன் திஸ் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ இது வந்து ஓல்டு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் சொல்லுவோம். இந்த வெப் சர்வீசஸ் ஆர் சர்வீசஸ் எல்லா கதையும் பழைய காலத்து பேர். அது இன்னொரு பேர் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து ரிமோட் ப்ரொசீஜர் கால்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பல பேரில் சொல்லிட்டு இருந்ததை சுருக்கி கொண்டு வந்தது தான் இந்த சர்வீசஸ். ஓகே, சர்வீசஸ் குட் பி வித்தின் அ கம்பெனி ஆர் அக்ராஸ் த கம்பெனி ஆர் இன் த இன்டர்நெட். இஃப் இட் இஸ் வித்தின் த கம்பெனி இட்ஸ் கால்ட் பியூர் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் பிளான் எடுத்துக்கு என் கம்பெனிக்கு மட்டும் தான் அது தெரியும், நான் அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லலாம், லாகின் சர்வீஸ். லாகினை வந்து டிப்பிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், லாகின் வந்து நம்ம டைட் அப் வித் அவர் அப்ளிகேஷன், நம்ம தான் ஆத்தென்டிகேட் பண்ணுவோம். அது வந்து அது கோடு வந்து எழுதும்போது ஃபர்ஸ்ட் 2 லைனில் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அடுத்ததுக்கு போன் எழுதுவோம். வாட் இஃப் தட் கோட் இஸ் எக்ஸ்டர்னல் திங் அண்ட் நமக்கு ரிசல்ட் மட்டும் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த டிபி செக் அந்த கோடெல்லாம் நம்ம எழுதாமல் வெளியில இருந்து வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது யோசிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிமெயில் ஆத்தென்டிகேஷன் இருக்கு, இல்லைன்னா FB ஆத்தென்டிகேஷன் இருக்கு. அதெல்லாம் பியூர்லி வெப் சர்வீசஸ். ஸோ வெப்ல யூ ஆர் யூசிங் சம்ஒன் எல்ஸ் டு ஆத்தென்டிகேட் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் ஹிஸ் கிரெடிபிலிட்டி யூ மூவ் ஃபார்வர்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சரும். இந்த மாதிரி இப்போ லாகினை மட்டும் பிரித்து ஒரு சர்வீஸாக வச்சுட்டோம்ல, இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது என்ன ஆகும்னா யூ கேன் ஸ்கேல் மச் பெட்டர். லெட்ஸ் அஸ்யூம் ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். பேங்க்ல இருக்க எல்லா விஷயமும் எல்லா நேரம் யூஸ் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிறைய நேரத்தில் ஒரு சர்டன் டைத்தில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த சர்வீஸ்க்கு மட்டும் ஒரு பெரிய மிஷினை வாங்கி வச்சிட்டோம்னா இட் கேன் ஹேண்டில் லோட் அந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும். ஓகே, ஸோ தட் இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் கோயிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ். ஓகேவா? அதை சர்வீஸ்ன்னு சொல்லலாம், மைக்ரோ சர்வீஸ்ன்னு சொல்லலாம், வாட் எவர் யூ வாண்ட் டு நேம் இட், யூ நேம் இட். ஐம் நாட் கோயிங் டு ஃபைட் அபவுட் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ ரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எப்படி இதாகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஹை லெவல் வியூ பார்த்துக்கிறோம், அப்புறம் உள்ள கொஞ்சம் ஒன்றுனா கதைக்கெல்லாம் வரும். ஸோ ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு கிளைண்ட்டு நீங்கள் எதோ ஒன்று கேட்குறீங்க, அந்த கேட்கறதுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க உனக்கு ஒரு ரிசோர்ஸ் கொடுக்குறாங்க, இவ்வளோதான் அவங்களது. நீங்கள் ஒரு பொருளை கடைக்கு போய் ஒரு பொருளை கேட்குறீங்க, அந்த பொருளை கொடுக்குறாங்க. அந்த பொருளை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆல் யூ நோஸ் இட்ஸ் நேம். எனக்கு அது வேணும் அப்படின்னா வந்து ஹீல் டெல் யூ த ரேட், ஹீல் ஆஸ்க் ஃபார் த குவான்டிட்டி அண்ட் பேஸ்ட் ஆன் தட் ஹீல் ரெஸ்பாண்ட். அந்த மாதிரி தான் ரெஸ்ட்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர். கம்பெனிக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு 50,000 கொஞ்சம் பெரிய நம்பர், ஒரு 1000 சர்வீசஸ் இருக்கும். ஸோ ஐ ஒர்க் இன் பிக் கம்பெனிஸ். ஓகே, வி ஹவ் லாட் ஆஃப். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோன்னா நான் பேபாலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஒன்லி லிட்டில் அபவுட் பேபால். வெளிலேருந்து பார்க்கும்போது பேபாலே சின்ன விஷயம் மாதிரி தான் இருக்கும், பட் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா we have hundreds of things which I don't know many. ஓகே, எனக்கு ஒரு பார்ட் மட்டும் ஐ எம் ஸ்ட்ராங் அபவுட் இட், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசணும்னா யூ நீட் டு ஹேவ் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ் கிட்ட பேசணும். இப்போ ஃபேஸ்புக்கோட லாகின் சர்வீஸ் யூஸ் பண்ணோம்னா சில ஃபார்மேட்ஸ் இருக்கு, அந்த கொடுத்தா மட்டும் தான் அவன் வந்து பதில் சொல்லுவான். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட், லைக் வெப் சர்வீஸ்னா என்னன்னு பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் இட்ஸ் ஹெல்ப் யூ டு பில்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்.
ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் இப்போ வந்து கிளவுடுன்னு நம்ம கதை விட்றோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்பா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் .NET உள்ள வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத கதைகளாக அப்புறம் அந்த எஸ்ஓஏ கொண்டு வந்தோம். கிரிட் கம்ப்யூட்டிங் உள்ள வந்துச்சு. இப்போ அல்டிமேட்டாக கிளவுட்ல நிற்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் தியரியில் சொல்கிறேன்ல. ஐ ஒர்க் போத் இன் சர்வீஸ் லெவல் as well as in the cloud level. இப்போ எங்களோட GUI அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலே பிளாட்ஃபார்ம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹோஸ்டட் on the AWS cloud. So we have a services which is distributed and we have designed it on our own. ஓகே, ஸோ இது எதுவுமே தியரியில் வந்து டாக் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் when we started not GUI, before that I worked in a company, so there we used to go for a Microsoft based thing. So அப்போ வந்து ஃபுல்லா SOAP based services தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். So then but when I moved out of Microsoft technologies, we ditched completely SOAP and then we moved to the REST style. REST வந்து அது என்னன்னு பார்ப்போம், but it is mainly promoted by Google. ஓகேவா, ஸோ கூகுள் ப்ரொமோட் பண்ணான்றதுக்காக நம்ம போறதில்ல, பட் he is promoting it, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த ராய் ஃபீல்டிங் அப்படின்றவரோட PhD பேப்பர் தான் வந்து ரெஸ்ட். எங்களை வழக்கமாக PhD பேப்பர் எப்பவுமே வழங்காது, புரியவும் புரியாது. பட் திஸ் ஹஸ் மேட் சம் சென்ஸ். ஓகே, அண்ட் கம்பெனி ஸ்டார்டட் அடாப்டிங் இட். ஸோ காரணம் என்னன்னா வந்து இட் இஸ் டன் அலாங் வித் டிம் பர்னர்ஸ்-லீ. ஸோ யூ நோ திஸ் கை வெப் ஆர்கிடெக்ட் பண்ணவர். ஸோ ஹி இன்ட்ரடியூஸ் www to us. Okay, so these guys have made some meaningful things. ஸோ வெப்ன்றதுனால தான் கூகுள் அதை வந்து அடாப்ட் பண்ணுச்சு. தட் இஸ் another important thing. ஏன்னா அவனோட பிஸ்னஸை டார்கெட் பண்ணி தான் பண்ணுவான். ஸோ எதுக்காக ரெஸ்ட்ஃபுல் போகிறோம் அப்படின்னா வந்து ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா வந்து ரெப்ரஸன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்டேட்டையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்க. இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்ல இருக்க ஒரு ரிசோர்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுங்கன்றது. ஓகே, இட் இஸ் நாட் பியூர்லி டைட் டு வெப்புக்கு தான் இது யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் mechanics of HTTP it uses a lot. Okay, it's an architectural style which can be used anywhere. Okay, application architectural style web. Okay, so it provides 4 things primarily. Okay, CRUD தான் மெயின் ஆனது. ஸோ get, put, post, delete இந்த 4 விஷயம். You want to get some document, HTTP protocol இருக்கிறது தான் இதெல்லாம், HTTP verbs இதெல்லாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் ரைட்டிங் ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா சர்வீசஸ்ன்றது ரீயூஸ்க்காக, அதை பல பேரில் சொல்கிறாங்க. வெப் சர்வீஸ்ன்றாங்க, SOAன்றாங்க, மைக்ரோ சர்வீஸ்ன்றாங்க, எப்படியோ வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ எப்படி வச்சாலும் அதோட மெயின் கோல் வந்து ரீயூஸ், ஸ்கேல், இது 2 தான். ஸோ ரீயூஸும் ஸ்கேலும் பண்ணோன்னா டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கணும்னா நீங்கள் நானும் பேசுறது புரியணும். ஸோ ஃபார் தேட் வி நீட் அ சர்வீஸ் கான்ட்ராக்ட். ஓகேவா, நான் இப்படி தான் கேட்பேன், இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட நீங்கள் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் வர்றது வந்து இஃப் யூ ஆர் பிளானிங் டு பில்ட் அ ரெஸ்ட் சர்வீசஸ், தீஸ் ஆர் சம் ஆஃப் த கைட்லைன்ஸ் which will be helpful. Okay, இது நான் நிறைய இடத்துல இருந்து அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் we have put it down here. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏபிஐன்னு சொல்லுவாங்க. இது என்ன பேர் வேணா சொல்லிக்கங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இட் should be a collection or a collection of element. It should be an element or it should be a collection of elements. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் GUI பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா எனக்கு கோர்சஸ் கொடுங்க, இல்லை ஒருத்தரோட ப்ரொஃபைல் கொடுங்க, ஆர் கிவ் மீ a list of profiles so that I can process them அப்படின்னு. So you hit the API, you will get it. ஸோ அந்த டேட்டா வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் பெயிண்ட் இட் இன் எனிவேர். லைக் பெயிண்ட் அடிக்கிறது இல்லைங்க. ஸோ யூ கேன் ப்ரொஜெக்ட் இட் இன் எனிவேர். லைக் இஃப் யூ வாண்ட் டு புட் இட் டவுன் in a web page, you can do it. If you want to put it down in a mobile app, you can put it in a mobile Java Android app போடலாம், இல்லை iOS app போடலாம், இல்லை desktop application வேணாலும் போடலாம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து everything should be a service. Everything should be a noun. ஓகே, ஸோ அந்த எண்ட் இதெல்லாம், ஸோ அதை கிளியர் ஆகுங்க. அப்புறம் வந்து யூஸ் த ப்ராப்பர் வேர்ப். ஓகேவா, டு டெலிட் a single thing. டெலிட்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணீங்கனாலும் அந்த இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. அப்புறம் URL பாத் வந்து பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஐ வில் ஷோ யூ தட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ்னா கோர்சஸ் java.json எனக்கு வேணும்னு சொல்கிறேன். அதில் இங்கிலீஷ் வேற லாங்குவேஜ் போகலாம், இல்லை லெவல் பேஸ்டாக மட்டும் எனக்கு பிரிச்சு கொடு அப்படின்னா வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ்லாம் வந்து URL query stringல கொடுத்துறேன் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் //. ஓகேவா, ஸோ என்னோட கன்சிஸ்டன்சி கிளீனாக இருக்கு பாருங்க. அது மாதிரி இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெர்ஷனிங் வந்து ப்ராப்பராக பண்ணுங்க. ஸோ இஃப் யூ டூ தட், இந்த 4 விஷயம் மட்டும் பண்ணீங்கனாலே போதும், இட் வில் பி குட். ஓகே, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஸோ டெல் த ஃபார்மேட் விச் யூ ஆர் கிவிங் இட். லைக் this data can be given in 2 formats primarily. Even you can have a custom format, but when you are going for a web service, these are the primary format, XML or JSON. இந்த 2 ஃபார்மேட்ல டேட்டா கொடுக்கலாம் கன்சியூமர்ஸ்க்கு.
the consumer can consume it. அதுக்கு வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருங்க என்ன ஃபார்மேட்ல கொடுக்குறோம் அப்படின்னு. ஓகே, அவ்வளவுதான் அதோடது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.